ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கலாம். இன்னைக்கு வந்து பொதுவான ஒரு விஷயம் தான் வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து இந்த விஷயத்த சொல்லலான்னு எனக்கு இந்த இதை கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால தான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக முதல்ல வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாராலையும் தான் இவ்வளவு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. NTK சார்ந்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மற்ற எல்லாருக்குமே யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ, யாரெல்லாம் நான் பேசுற கொடுமையெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ரொம்ப நன்றி அதற்கெல்லாம். இப்ப வந்து ஒரு சட்டம் வந்து கொண்டு வர போறாங்கங்க. என்ன சட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டில் உள்ள பிரதமரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் எந்த அமைச்சர்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து 30 நாள், அதாவது ஒரு குற்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவர்கள் 30 நாள் வந்து சிறை சென்றார்கள் அப்படின்னா, அந்த 31வது நாள் வந்து அவங்களுடைய பதவி வந்து பறி போயிடும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து பறி போயிடும். இல்லை, இந்த சட்டத்தை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதோட இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க சேர்த்திருக்கலான்னு எனக்கு தோணுச்சு பர்சனலா. அதே மாதிரி வந்து அரசியல்வாதிகள் எல்லோருக்கும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு, அவங்களே படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு இதை வந்து சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் பர்சனலாக. அதுக்கப்புறம் எந்த ஒரு தேர்தலையும் போட்டியிடுறவங்க வந்து எந்த ஒரு குற்றச்செயல்களையும், இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம்னா கூட என்ன கேட்பாங்க, இப்போ ஃபாரின்லாம் போகணுன்னா நம்ம கிட்ட வந்து எந்த வந்து எஃப்ஐஆரும் நம்ம மேலே வந்து கேஸ் ஃபைலாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்கல்ல. அது மாதிரி வந்து பொலிட்டீஷியனுக்கும் அந்த மாதிரி வந்து அரசியல்வாதிகளுக்கும் அது மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். சரி, யார் போட்டாலும் வந்து அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஆனா இந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப முன் உதாரணமா இருந்திருக்காரு. அவருக்கு வந்து இதுல ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா யாரு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் அதை வந்து பாராட்டணும். செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் மூலமா தான் இந்த சட்டம் கொண்டு வந்தது நான் சொல்லலைங்க. செந்தில் பாலாஜி, அப்புறம் ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர் கெஜ்ரிவால், இவங்க 2 பேராலையும் தான் இந்த சட்டம் வந்து அமல்படுத்த. அதனால அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா பின்னாடி வர்ற ஜென்ரேஷனுக்கு, பின்னாடி வர பொலிட்டீஷியனுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு நல்ல ரோல் மாடலா இனிமே இப்படிலாம் நீங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இருந்திருக்காங்க இல்லையா. அதற்காக வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இந்த சட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்குலாம் எப்படி இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. வந்து அந்த சட்டம் கொண்டு வந்தோன்னே எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரே ஆரவாரமா பண்ணிட்டு, நீங்க எப்படி இந்த சட்டத்தை கொண்டு வரலாம், நீங்க கொண்டே வரக்கூடாது, நாங்கள்லாம் வந்து இதை வந்து எதிர்க்கிறோம், இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாராளுமன்றத்திலேயே. எனக்கு தெரில, ஒருவேளை வந்து இது ஜனநாயகத்துக்கு எதிரானதா, இது ஜனநாயகத்துக்கு எதிரானதா எனக்கு தெரியலையே. அப்புறம் வந்து ஒரு லாயர் வந்துட்டு பேட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து ஒருத்தங்க வந்து ஒரு அமைச்சரோ யாரோ வந்து குற்றம் செய்யலை, ஒருவேளை அவங்க வந்து 30 நாளுக்குள்ளே அவங்க குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்னன்னு சொல்லுவீங்க, அப்போ அவங்களோட பதவியை பறிச்சிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. யூஸ்வலாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ நம்ம மாதிரி ஆளுங்களுடைய, சாதாரண ஆளுங்களுடைய கேசஸ் தான் ரொம்ப வருஷம் இழுக்கும், எல்லாம் பண்ணும். இப்போ பெரிய ஆளுங்க தலைவர் வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க நிறைய வேலை செய்யணும் இல்லையா மக்களுக்காக. அதனால வந்து உடனே எடுத்து உடனே முடிச்சுடுவாங்க. அதனால் சீக்கிரமாகவே அவங்களுக்கு ஒரு வேளை அவங்க தப்பு செய்யலை நிரூபிச்சிட்டாங்கன்னா 30 நாள்ங்கிறது எனஃப் தான், போதுமான கால வரையறை தான், சரிங்களா. அதனால் அந்த டைமுக்குள்ளே வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதை கேட்டோன்னா எனக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதிரி வந்து குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றால் என்ன பண்ணுவீங்கன்னு இப்போ அந்த லாயர் கேட்டார் இல்லையா. அவருக்கு எனக்கு மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா, அப்போ குற்றம் நிரூபிக்கப்படாமல் ஒரு பையனை கொண்டுட்டு போய் அடித்து கொலை செய்யலாமா? அப்போ மட்டும் குற்றம் நிரூபிக்கப்படாமல் என்ன வேணாலும் நம்ம கையில் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களாம் சாதாரண மனிதர்கள். அதனால் நம்மளே வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் எல்லாமே நம்மளே பண்ணிக்கிறது. அப்போ மட்டும் குற்றம் நிரூபிக்கப்படாமல் நீங்கள் எப்படி செய்யலாம், நம்ம யாருமே கேள்வி கேட்குறது இல்லை இல்லையா. நான் 1000 சொன்னேன், மக்களை சொல்ல, மக்கள் எல்லாரும் கூறுவாங்கன்னு எனக்கு தெரியும். சரி, ஆனால் நானும் மக்களாக வாழ்கிறேன் இல்லையா. ஓகேங்க, எல்லாருக்கும் நன்றி, பாய்.